4 வருஷம் என்ன செஞ்சாரு? நான் 4 வருஷம் பார்க்காது இப்போ எதுக்கு பார்க்குறாரு? ஓட்டுக்காக பார்க்குறாரா? இந்த அளவுக்கு உங்களுக்கு வாக்கு அதெல்லாம் அவங்க கட்சி ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். இது நல்லா ஒன்றும் பெருசாக வந்துடாது. 6 மாதம் என்னென்ன டான்ஸ் கூட ஆடுவானுங்க கரகட்டக்காரம். 6 மாதம் ஸ்டாலின் எல்லா நடனம் பண்ணுவார். ஆனால் இந்த கேர்ள்ஸ் அந்த ரேப் கேசஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் சரியானா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 6 மாதம் என்னென்ன டான்ஸ் கூட ஆடுவானுங்க கரகட்டக்காரம், கேப்ரு எல்லா நடனமும் பார்க்கலாம். 6 மாதம் ஸ்டாலின் எல்லா நடனம் பண்ணுவார். ஜென்ரலாக அவங்க சொல்கிறது தான் காமனாக. இப்போ இந்த வருஷம் சொல்கிறாங்க, அகைன் இஃப் அவங்க ஜெயிச்சாங்கன்னா இப்போ அகைன் அடுத்த வருஷமும் அதே தான் சொல்லுவாங்க. திமுக தலைமை நல்லா தாங்குது. அந்த அடித்தட்டு வட்டம் சதுரம் கால் இதெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால ரிப்போர்ட் போயிருக்கோம். எடப்பாடியில் யூ கேனாட் கம்பேர் ஜெயலலிதா, எம்ஜிஆர். இப்போ இருக்கிற எந்த லீடருமே அந்த அளவுக்கு இல்லை. ஈவன் ஸ்டாலின். இவர் சின்ன திருடா, ஒரு பெரிய திருடா, அவ்வளோதான். பார்த்தீங்களா, அடிச்சே கொண்டிருக்கானுங்க. அது கொலை தானே அதெல்லாம். இதுக்கப்புறம் திமுக வருமா இதெல்லாம் பார்த்துட்டா? சொல்லுங்க பார்ப்போம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஓரணியில் தமிழ்நாடு எனும் திட்டத்தை தொடங்கியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். திமுகவை சார்ந்தவர்கள் வீடு வீடாக சென்று மக்களிடம் குறைகளை கேட்டு அறிய வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக 2 கட்சியில் தற்போது எந்த கட்சி களத்தில் முன்னணியில் இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு மக்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. வீடு வீடாக திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் போய் மக்களுடைய பிரச்சனையை கேளுங்க, வாய்ப்பு இருந்தால் அவங்க நீங்கள் திமுகவில் இணைங்க விருப்பம் இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? எலெக்ஷன் வருது, அதுதான். வேற என்ன? இத்தனை நாள் என்ன பண்ணலாம்? 4 வருஷம் என்ன செஞ்சாரு சொல்லுங்க. 4 வருஷம் என்ன செஞ்சாரு? இப்போ மக்கள் போய் பாருனாக்கா 4 வருஷம் பார்க்காது இப்போ எதுக்கு பார்க்குறாரு? ஓட்டுக்காக பார்க்குறாரா? அதான் இன்னொரு 6 மாதம் தேர்தல் வருது. எலெக்ஷனு 2026 ஏப்ரல் மாதம் தான் வருது. அதுக்காக இதை ஆரம்பிப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஜென்ரலாக அவங்க எல்லாமே சொல்கிறது தான், அது ஒன்றும் புதுசு கிடையாது. அவங்க இப்படி சொல்கிறது எல்லாருமே இணைக்கணுன்றது இல்லை, இது நான் பண்ண போகிறேன் இல்லை அதை பண்ண போகிறேன்றது அவங்க எனக்கு இது புதுசாக சொல்கிறாங்க இல்லை அதை எடுத்து செய்ய போகிறாங்க அப்படிலாம் இல்லை. ஜென்ரலாக அவங்க சொல்கிறது தான் காமனாக. இப்போ இந்த வருஷம் சொல்கிறாங்க, அகைன் இஃப் அவங்க ஜெயிச்சாங்கன்னா இப்போ அகைன் அடுத்த வருஷமும் அதே தான் சொல்லுவாங்க. அது நடக்குதா என்னன்னு தெரியல, பட் அவங்க சொல்லணுன்றத ஒரு கடமைன்ற மாதிரி. ஓகே நான் சொல்கிறேன், பட் செய்வேனான்றது அவங்களுக்கே தெரியாது. அப்படி தான் இருக்குது. விட போய் அவங்க பிரச்சனை என்னன்னு தெரியும், அவங்களோட ப்ராஸ்பெக்டிவ்ஸ் என்னன்றது தெரியும். ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, இந்த 4 இயர்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. அவரோட எஃபர்ட் அவர் கொடுத்துருக்காரு. ஃப்ரீ பஸ் ஆகட்டும், இல்லை எஜுகேஷன் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் இந்த கேர்ள்ஸ் அந்த ரேப் கேசஸ் அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் சரியானா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. எல்லாம் திமுக தலைமை நல்லா தாங்குது. அந்த அடித்தட்டு வட்டம் சதுரம் கால் இதெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால ரிப்போர்ட் போயிருக்கோம். அதனால் இது அவங்களாம் ஒழுங்காக பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் அது பண்ணியிருக்கலாம், இல்லை இப்பயே பண்ணுறாங்க. எலெக்ஷன் வருது, எவ்வளோ ஓட்டு கிடைக்கணுமோ அவ்வளோ ஓட்டு வாங்கணும்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணுறது மூலியமா எந்த அளவுக்கு அவங்களுக்கு வாக்கு? அதெல்லாம் அவங்க கட்சி ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். இது நல்லா ஒன்றும் பெருசாக வந்துடாது. 4 வருஷம் எதாவது செஞ்சுருந்தாருனாக்கா மக்கள் அவர் எதுக்கு பார்க்கணும்? மக்கள் அவரை போய் பார்ப்பாங்கல்ல. திமுக இணைக்க சொல்கிறாரு, அது என்னென்ன காரணம்? ஏங்க எந்த திமுகவில் நினச்சி என்னங்க பண்ண போகிறாங்க? திமுக நினச்சி நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றிடுவாங்களா? 6 மாதம் என்னென்ன டான்ஸ் கூட ஆடுவானுங்க கரகட்டக்காரம், கேப்ரு எல்லா நடனமும் பார்க்கலாம். 6 மாதம் ஸ்டாலின் எல்லா நடனம் பண்ணுவார். அதுக்கு உண்டான ஒரு முன்னுதாரணம் தான் இது. இது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கணும் இது மாதிரிலாம் போனால்? என்ன மாதிரி குட்டிக்காரனை போட்டாலும் 2026 வராது, திமுக வராது, திராவிட கட்சி வராது 2026. இல்லை குடும்பம் நடந்துட்டு இருக்குல்ல. பாருங்களா, முந்தினது பார்த்தீங்களா, அஜித்குமார்ன்ற ஒரு 29 வயசு பையன் பார்த்தீங்களா, கோயிலில் கொண்டு போய் அடித்து கொண்டுருக்காங்க. இந்த தூத்துக்குடியில் 2 பேர் செத்தாங்களா, அப்பாவும் பொண்ணையும், எடப்பாடி ஆட்சியில் காத்தாங்குளத்தில். அப்போ என்ன குதிச்சாத்தம்மா ஸ்டாலின்? இதுக்கு பேர் என்ன அதுவும் தவறு தான். அது எடப்பாடி சப்போர்ட் பண்ணலை, அதுவும் மிகப்பெரிய தவறு தான். இதுவும் தவறு தானே. அப்போ நீ எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு சட்டமாக இருக்குது, ஆளுங்கட்சியாக ஒரு சட்டமாக இருக்குல்ல. 4 வருஷம் எனக்கு சேமாக தான் இருக்குது. என்ன சின்ன இந்த ஸ்போர்ட்ஸ் வேணால் சொல்லலாம். ஸ்போர்ட்ஸில் உதயநிதி ஸ்டாலின் இந்த ஸ்போர்ட்ஸ் கொண்டு போகிறது, மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் கொஞ்சம் டவுனில் இருந்து இந்த ஸ்போர்ட்ஸில் இதுவாக இருக்கவங்கள கொண்டு போகிறதுன்றது ஓகே. ஸ்போர்ட்ஸ் வைஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் எனக்கு மற்ற விஷயம் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. எனக்கு எப்படி அம்மா ஆட்சி இருந்தப்போ ஓகே, சேம் ஒரு ஆட்சி பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்து ஓகே இப்போ இந்த முதியோர் பென்ஷன் சம்திங் இதை வேணால் ஜாஸ்தி பண்ணுறோம்
அதே தான் எனக்கு வந்து பெருசாக அப்படிலாம் இல்லை. பிகாஸ் எங்கள் வீட்லேயுமே பேரண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்களோட மைண்ட் தாட்டுமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் அப்படிலாம் இல்லை. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் வேணும்னா அவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பசங்க ஓகே ஃப்யூச்சர்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னால ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுதான் இருக்குது. ஒன்றுமே பண்ண மாட்டாருன்னு எப்படி இப்போ அவர் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நம்ம சொசைட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுவே வேறு யாராவது வந்திருந்தா மேபி இந்த மாதிரி இருந்திருக்காது கண்டிப்பாக. ஸோ நம்ம கொஞ்சமாச்சும் ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கு அவர் ஒரு சரி 2026ல் எந்த கட்சி வந்து நீங்கள் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ரேஸில்? பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக டிவிக்கே தான். ஏன்னா எல்லாருக்கும் இப்போ அதான் இருக்குது. இப்போ சுற்றி எங்கே பார்த்தாலும் விஜய் போஸ்டர்ஸ் நிறைய ஃபுல்லாக அந்த தளபதி அப்படி தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிவிக்கே, நானும் டிவிக்கேக்கு தான் ஓட் பண்ணுவேன். சரி, இத்தனை ஆண்டு இல்லாமல் இன்னைக்கு போய் வீடு வீடாக போய் மக்கள் பிரச்சனையை கேளுங்க, எதிர்க்கட்சி வீட்டுக்கு போங்கன்றாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? இது இப்போ வந்த இதுவாக இருக்கலாம், அறிவு வந்திருக்கலாம். இப்போது அவர் இப்போ இது ஆரம்பத்துலேருந்து நல்லா தான் பண்ணின்னு வர்றாரு. என்ன குறை சொல்ல முடியும் தமிழ்நாட்டில்? சொல்லுங்க பார்க்கலாம். தொழிற்சாலைங்கள்லாம் வருதா? ஆமாம், ஏகப்பட்ட ஆட்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாக வேலை வருது. இன்னும் கூட்டணிக்கெல்லாம் இன்னும் ஃபுல்லாக வந்தால் தான் சொல்ல முடியும். இன்னும் ஏடிஎம்கேல யார் வரப்போகிறா? இப்போ விஜய் எந்த பக்கம் போகிறாரு? விஜய் தனிச்சு அப்படின்ற இப்போ சொல்கிறீங்க இன்னும் 6 மாதம் இருக்க, இன்னும் 10 மாதம் இருக்க. நாளைக்கு விஜய் ஏடிஎம்கே வந்தாலும் ஏடிஎம்கே வில் வின்னு. சொல்ல முடியாது. இப்போல்லாம் 50-50 தான். இப்போதைக்கு 50-50 தான். ஆமாம். எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு ஆளுமையால் அவராலே தனியாக வர முடியாதா? எப்படி வர முடியும்? எடப்பாடிலாம் யூ கேனாட் கம்பேர் வித் ஜெயலலிதா, எம்ஜிஆர். அண்ட் இப்போ இருக்கிற எந்த லீடருமே அந்த அளவுக்கு இல்லை. ஈவன் ஸ்டாலினும் யூ கேனாட் கம்பேர் வித் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி. சரிஷ்மா கிடையாது இவங்கெல்லாம். ஓகே ஓகே. ஒட்டுமொத்தமாக இந்த 4 ஆண்டு இந்த ஆட்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 4 ஆண்டு ஆட்சி ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் குடிமகனாக. ஆமாம். இப்போ தொடர்ந்து மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அநீதி அடைக்கிறாங்க, அதனால ஒன்றிணைன்றாரு. அதை பற்றி எப்படி பார்க்க? ஆமாங்க, இவர் சின்ன திருடா ஒரு பெரிய திருடா, அவ்வளோதான். 2 பேரும் கூட்டணி தானேங்க. ஏன் இவர் நினைச்சாருனாக்கா எதுவும் செய்ய முடியாதா? 40க்கு 40 ஜெயிச்சாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? மோடிகிட்ட கேட்க வேண்டியதானே, 40-40 ஜெயிச்சா எங்களுக்கு எல்லாம் செய்யுங்கன்ட்டு. அவர் கொடுக்கலனாக்கா எப்படி கொடுப்பாரு? உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? கொடுக்குறாங்களா மாநில மத்திய அரசு எல்லாமே? யாருமே ஒன்றும் கொடுக்குறதில்லைங்க. நம்ம ஒழிச்சா தான் நமக்கு காசு. அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு அந்த மிளகாத்தூளை தண்ணியில் கலக்கி சாவடிச்சிருக்கானுங்க. அது கோயில் வளாகத்தை சாவடிச்சிருக்கானுங்க. அவ்வளோ பேர் தவறு தெரியுமா அதெல்லாம்? அந்த பையன் வந்து தண்ணி கேட்டிருக்கான்ப்பா குடிக்கிறதுக்கு. அந்த காணொலி பார்த்தீங்களா இல்லையா? அந்த வீடியோ வந்துச்சு பார்த்தீங்களா? அடிச்சே கொண்டிருக்கானுங்க. அது கொலை தானே அதெல்லாம். அப்புறம் இதுக்கப்புறம் திமுக வருமா இதெல்லாம் பார்த்துட்டா? சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதை தாண்டி அவங்க என்ன நம்பிக்கையில் போகிறாங்க? என்ன நம்பிக்கை போனால் தேர்தலில் காசு கொடுத்துருவோம், ஓட்டை போட்டுருவானுங்கன்னு போகிறாங்க. அது நடக்காது. 26 நடக்காது, கண்டிப்பாக நடக்காது. இது எல்லாமே பார்த்துட்டா இருக்காங்க மக்கள். எல்லாமே ஒழிச்சு போயிருக்காங்க. நம்ம அந்த கல்லூரியில் அந்த இதில் இந்த என்ன கல்லூரி இது நம்ம அடையாரில் நடந்தது இல்லை, பாலியல் வன்கொடுமை நடந்தது. அதில் ஆரம்பித்து இப்போ என்ன சொல்லிடுது, அது இந்த கொலை வரையும் மக்கள் கொதிச்சு போயிருக்கானுங்க. அந்த பையன் இருப்பாதி, அந்த பையன் ஒரு அவங்க மச்சான் ஒருத்தர் பேட்டி தரான் பார்த்தியா? நான் தான் பார்த்தேன் போகும்போது கையை உடச்சி பின்னாடி கட்டி அடிக்கிறாங்கன்றது நேராக எவ்வளோ குடும்பம் தெரியுமா அதெல்லாம் கோயில் உள்ள. இப்போ சார் என்ன பண்ணுறாரு தெரியலையே, எல்லாரையும் குதிப்பார் அவர். கோயில் நடந்திருக்குல்ல இப்போ, அவர் தான் அரங்காலத்தில் அமைச்சார். யாரை போனாங்களா பற்றி அங்கே ஒரு உயிர் போயிடுச்சு இல்லை? 2026 எலெக்ஷன் ரேஸில் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே உங்களுக்கு பிடிச்ச கட்சி கூட இருக்கும். எந்த கட்சி வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முன்னாடி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிவிக்கே வந்துட்டு விஜயோட கட்சி வந்து எல்லாருக்குமே வரும். பிகாஸ் அவங்க கொஞ்சம் எடுத்து சில விஷயம் பண்ணுறாங்க. ஸ்டடீஸ்க்காகட்டும் அவங்க பண்ணுற சின்ன விஷயமும் அதை மேக் அ மோட்டிவேட், ஒருத்தவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி இப்போ டிஎம்கேவே வந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கல். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சிஎம் ரேஸில் இருக்காரு. ஆமாம், எப்படி பார்க்குறீங்க அதை பற்றி? அவர் தான் கத்தின்னு இருக்கணும். அவர் தான் போய் அடிமை ஆகிட்டார். அமித்ஷா வந்து சொல்கிறாங்க கூட்டணி அடிச்சு ஓப்பனாக சொல்லலாம்ல, நான் தான் முதலமைச்சர், எனக்கு கீழே தான் நீங்களாம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லலாம்ல. சொல்ல மாட்டேன்றார் பார்த்தீங்களா? அது தப்பான சமாச்சாரம் இல்லை. இது ஜெயலலிதா என்ன சொல்லியிருக்கு அந்த அம்மா? அந்த மாதிரி மக்களுக்கு செய்யக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் தலைமை செய்யுது. இந்த அடித்தட்டு தொண்டர்கள் அதே மாதிரி செஞ்சுன்னு வந்தாங்கன்னா அடுத்த சிஎம்மும் ஸ்டாலின் தான். இப்போவும் அவர் தான் சிஎம். ஒரு 200 சீட்டு அடிக்கலாம். இப்போனா 180 170 அப்படியே வாங்கலாம். 2026 இந்த எலெக்ஷனில் அதிமுக திமுக எந்த கட்சி
ஜெயிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ரேஸில் இருக்கிறது? எதுவும் ஜெயிக்க வேண்டாம், மக்களுக்கு யார் நல்லது செய்கிறவங்க வந்தால் போதும். 2 பேருமே திருடனுங்க தாங்க. அது மாதிரி வந்து இப்போ இது திராவிட கட்சி ஒழிஞ்சு போகணும். 2026 வந்து தமிழ் தேசியம் மலரணும்ப்பா. அது யாராக இருந்தாலும் சரிப்பா. திமுக தலைமை குடும்பம் இருக்கக்கூடாது, அந்த ஓங்கல் குரூப் இருக்கலாம் இருக்கக்கூடாது. நான் சொல்லி திமுக தலைமையை கீழே இருக்க 90% நம்பாளுங்க தமிழை, 10% அவங்க. யாரும் புரியுது அவனுக்கு சொல்கிறது? அவன் தமிழ் குடியே கிடையாது, தெரியல. திமுக தமிழ் குடியே கிடையாது. அதான் அதெல்லாம் வந்து வரக்கூடாது. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.